வந்து காலையில் ஏர்லி மார்னிங் 5:30 பால் வாங்க போவோம் ரெகுலராக. அது மாதிரி இன்றைக்கி காலையில் போனேன். போயிட்டு பால் வாங்கிட்டு 5:45 கோயில் பக்கத்தில் போலீஸ் பூத் இருக்குதுல்ல, அப்படியே அது ஓரமாக வந்துக்கிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து ஒரு மாடு வந்து ஒரே இடிச்சு இந்த தூக்கி போட்டுருச்சு. தூக்கி போட்ட உடனே நான் ட்விஸ்டாகி விழுந்து என்னை எழுந்துக்க முடியல. பக்கத்தில் ஒரு ஆட்டோக்கார் இருக்கார், அவர் உள்ள ப்ரேயர் பண்ணியிருந்தார். கிறிஸ்டின் அவர் ப்ரேயர் விழுந்ததை பார்த்து ஓடியாந்து தூக்குனார். அவர் யாருமே இல்லை, தூக்கலைன்னா என்னால் எழுந்து நடக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த பால்காரன் தெரிஞ்ச ஒருத்தங்க கூட வேலை செய்ய அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு தகவல் கொடுத்தேன். அவரும் என் பையனும் சேர்த்து இங்கே அட்மிட் பண்ணார். ஆட்டோக்காரன் என் பையனும் வந்து எல்லாம் டெஸ்ட்டு பார்த்தாச்சு. எக்ஸ்ரேயில் வந்து போன் வந்து ஃப்ராக்சர் வந்து ஹிப்பு அந்த இது வந்து கீழே மூட்டு ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே கிராக் ஆகிருக்கு. அது சர்ஜரி பண்ணணும், பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டு டுமாரோ த சர்ஜரி இஸ் கோயிங். அப்போ தான் சொல்லிட்டு என்னால் நடக்க முடியல, உட்கார முடியல. அப்படியே பெட்டோடு உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். கால் அசைக்க கொடுப்பீங்க. எனக்கு பெயின் ஜாஸ்தியாக இருந்தால் பெயின் கில்லர் போடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக நடக்குது சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மாடு அப்படி பின்னாடி நான் ஒதுங்கி போனேன். அந்த அம்மா சொன்னாங்க, மாடு இது மாதிரி தான் அங்கே வந்தது, அவர் பைக்கில் வந்திருந்தார், தெரிஞ்சவர். பைக்கு பிரேக் போட்டார், ஹிட் ஆகி மாடு இடிச்சு அப்படியே வந்து அப்போலோவில் சர்ஜரி இதே மாதிரி சர்ஜரி ஆகி உட்காந்துருக்காருங்க. பார்த்துட்டு வந்துக்கிறேன், பார்த்து போங்கன்னு சொன்னேன். அங்கே சொல்லி ஒரு 10 நாள் இருக்குது, ஒரு வாரம் 10 நாள் இருக்குது. இந்த சேம் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் டு மீ. நீங்கள் என்ன ஏதாவது கோரிக்கை மாதிரி ஏதாவது கேட்கணும். அது சொல்யூஷன். மாடு வந்து ஃபுட்டுக்காக அழியுது, சரியாக ஃபீடிங் கிடையாது. ஒரே இடத்துல எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அங்கே கொண்டு போய் எல்லாம் ஃபீடு போனாக்கா இது சுற்றுறது கம்மியாகும். இதனால் நிறைய மாடுங்க வெளியாது. கேட்டில் யார்டு யாருமே கிடையாது. வீட்டில் மாடு வச்சுக்கிறவங்க கேட்டில் யார்டே வச்சுக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய மாடுங்க இருந்தது, கேட்டில் யார்ட்ஸ் நிறைய இருந்தது. 1-2 மாடு மேயும், அவ்வளோதான். அது கூட ரொம்ப கூட யாருன்னா வருவாங்க. ஏதாவது ஒரு சில மாடுங்க தான் சென்னை மாடுங்க தான் மேயும். இது மாடுலாம் கட்டுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. இது வந்து பப்ளிக் ரொம்ப நிறைய இன்சிடென்ட் ட்ரிப்ளிகேனில் தான் நிறைய நடக்குது. ட்ரிப்ளிகேன் இது மாதிரி நிறைய நடக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் அகோபிலம் மத்தாண்ட கூட ஒரு பெரிய ஒரு விழுந்து அடிபட்டு இதுவாகி ஒரு செத்து போயிட்டார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செத்துட்டு கேள்விப்பட்டேன். இது அடிக்கடி நடக்குது இங்கே. அது வந்து யாருமே வந்து ஸ்டெப் எடுக்கிறதில்ல. காவல்துறை வந்து கையை பிடிச்சி போட்டாக்கா அது வந்து இந்த இது என்ன சொல்லுவாங்க, இந்த அனிமல் வெல்ஃபேருக்கு மாடை கொடுமைப்படுத்தக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு அவங்க தடை பண்ணுறாங்க. கேட்டில் ஓனர்ஸ் வந்து மேய விட்டால் ஃபுட்டுக்கோசம் அது மேய விட்டாங்க. அவங்க வந்து சரியான ஃபுட்டு கொடுக்குறது, தே ஆர் அன்ஏபிள் டு ஃபீட் த கவ். அதான் அந்த பாயிண்ட்டு. இந்த மாடுக்கு நிறைய தீனி வேணும், அது சாப்பிட்டா தான் அது வந்து பால் கொடுக்கும். அதுக்காக வேண்டி அதை அவுத்து விட்டாதாங்க அது எல்லா இடத்துலையும் போட்டு நீங்கள் பையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பையை பிடுங்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.